ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம குமரன் தம்பி இருக்காப்லே உண்மையெல்லாம் ஏன்ப்பா அப்படி வளர்ற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காவேரிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்ல, இந்த வீடியோ அனுப்புகிறேன், எப்பா அனுப்பிட்டு பேசியிருக்க வேண்டியதானே, பக்கி பயபில் வீடியோ அனுப்பலான்ற டைம்குள்ளே டபக்குன்னு வந்து இடிச்சாங்களாமா காரில். அதுக்கப்புறம் ஃபோனை உடச்சிட்டாங்களாமா, அடிச்சுட்டு போயிட்டாங்களாமா. நல்லா வருவீங்கடா, கதையை எப்படா கொண்டு போகிறீங்க, அப்படியே தலையை சுற்றி மூக்க தொடுறாப்புல இல்லை, அப்படி தான் தொட்டானு வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காவேரி விறுவிறுப்பாகவே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா பொசுக்குன்னு அவங்க மாமா அடிபட்டு கிடக்கிறாப்புல. நீவினும் அவங்க வந்துட்டாப்புல. கேட்டால் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம், நமக்கு தான் உண்மை தெரிஞ்சிச்சு, ஏதாவது ஒரு வழி பண்ணலான்னு சொல்ல, நான் ஆசாசையாக ஓடி வந்தேன். ஆமாம் ஆசாசையாக, அது எப்படி திருடன் கையில் போய் சாவி என்கிட்ட தான் இருக்குன்னு, பத்திரமா இருக்குது, வீட்டுக்குள்ள நகை இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாப்புல இருக்குது. நம்ம குமரன் பார்த்த வேலை என்னடா இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பா நானும் குமரனும் போயிட்டு எப்படியாவது பார்த்துட்டு வரோம் ஹாஸ்பிட்டல்னு சொல்ல, நானும் வரேன்னு அடம் பிடிக்கிறாங்க நம்ம காவேரி. நீ வேணா இந்த டைமில் அலையக்கூடாது, நீ இருன்னு சொல்லிட்டாங்க. குமரனுக்கு விஷயம் தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம வெண்ணிலாவோட மாமாவை காணுங்க. நம்ம பசுபதி விட்டு வைப்பாரா? குமரனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவரை கடத்தி எங்கேயாவது ஒளிய வச்சிருப்பாரு. இவர் தான் உசுருக்கு பயந்தவராச்சு. அதனால் யார் மிரட்டினாலும் உண்மையை போட்டு உளறிடும் அந்த பக்கி. யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது, அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது. நம்ம பசுபதி மிரட்டி வச்சிருக்காப்ல. சரி விஷயம் இதுதான் தெரிஞ்சிச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லிட்டாங்க. விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல, பசுபதி வீட்டுக்கு போய் அவர் பார்க்குறாராமா. ஷேஃபா இருயானா கேட்குறியா, அங்கேயும் எங்கேயும் அலையாதையானா கேட்குறியா, ஒன்று குலப்பள்ளியில் உள்ள தள்ள பார்க்குறாங்க, நீ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் அந்த வெண்ணிலாவே ஏஞ்சி வந்து சாட்சி சொன்னாதான் இவங்க நம்ப போகிறாங்க. அது எங்கே எந்திரிச்சு வரப்போகுது, எந்திரிச்சு வந்தாலும் எப்படியாவது விஜய் அடையணும்னு மறுபடியும் பைத்தியம் மாதிரி ஆகிடும். நீ இதுக்கு கோமாவிலே இருக்கலாமா, நீ வரவே வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து இவங்க லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம், இவங்க ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நீ வா கோமாவில் இருந்தா, அது வரையும் நீ வரவே வராது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ காண்டாகுது, நீ வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் எவ்வளோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்